வணக்கம் தமிழினுடைய இன்றைய விருந்தினர் பக்கத்திலே இணைந்திருக்கிறோம். வழக்கமாகவே நிகழ்ச்சியிலே எங்களுடைய சமூகத்துக்கு யாரெல்லாம் தேவையானவர்களாக இருக்கிறார்களோ, யாரையெல்லாம் அடையாளப்படுத்த வேண்டி இருக்கிறதோ அவர்களை இந்த கேமராவுக்கு முன்பதாக நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே உணவே மருந்து என்று இருந்த சமூகம் இன்றைக்கு மருந்தே உணவு என்று மாறி போயிருக்கிறது. எங்களுடைய துர்ப்பாக்கிய நிலை. சரி, அப்படி நிலை மாறி போனாலும் கூட அதிலே மீண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் இல்லையா? அதற்கு நல்ல வழியாக நம்மாழ்வாரினுடைய இயற்கை விவசாயத்தை இந்தியாவிலே இருக்கிறவர்களும் இங்கே ஈழத்திலே இருக்கிறவர்களும் இந்த விவசாய முறைகளை, இயற்கை வேளாண்மையினை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி பல வழிகளிலும் அழுத்தங்களை கொடுத்து கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் காதில் வாங்குவதாக இல்லை. காரணம், நாங்கள் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வேகமான ஓட்டத்திலே எங்களுக்கு இவைகளை எல்லாம் நின்று நிதானித்து கவனிப்பதற்கு நேரமில்லை. ஆனாலும் தாயகத்திலே ஒருவர் நமக்காக எப்போதுமே எல்லா மக்களினுடைய ரட்சிப்புக்காகவும் யாரோ ஒருவர் தான் தம்முடைய உயிரை கொடுப்பார், அவரை தான் மீட்பர் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி தாயகத்தில் இப்படியான உணவு கலாச்சார முறை மாறி இருக்கிறது. இதனாலே பல்வேறு நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு விவசாய சமூகம், விவசாயத்தை மையப்படுத்தி வாழ்ந்திருக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கு ஏதோ ஒரு நிலையிலே மற்றவர்களிடத்திலே உணவுக்காக கையேந்தி நிற்கிற ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு துர்ப்பாக்கிய சூழலிலே ஒருவர் முனைந்து மறுபடியும் நம்முடைய இயற்கை விவசாயத்திற்கு, அதை நம்முடைய விவசாயம் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும், நம்முடைய விவசாயத்திற்கு உயிர் கொடுத்திருக்கிறார். செல்வ பாக்கியம் பண்ணை என்கிற ஒன்றை உருவாக்கி மிக பரந்த அளவிலே எப்படியெல்லாம் இந்த சமூகத்திற்கு, ஒரு விவசாய சமூகத்திற்கு, அதனுடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் விவசாயத்தை கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் தன்னால் முடிந்த அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார். கனக சபாபதி நாகலிங்கம் அவர்களை இன்றைய நாளிலே நாங்கள் நிகழ்ச்சியிலே சந்திக்க போகிறோம். அவர் என்னென்ன செய்திருக்கிறார், எந்த அளவு தூரம் அவசியமாயிருக்கிறது அவர் இன்றைய நாளிலே நம்மோடு பேசுவது என்பதை நிகழ்ச்சியினுடைய நிறைவிலே நீங்கள் நிச்சயமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு முன்னாள் போராளியாக களத்தில் நிற்கிற போதும் இந்த மக்களை காக்க தன்னாலே என்னத்தை கொடுக்க முடியுமோ அதை செய்திருந்தார். இன்றைக்கும் போராட்ட காலம் நிறைவடைந்த பிறகும் இன்றைக்கும் இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். ஒன்றை மட்டும் நாங்கள் தெளிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கேமராவுக்கு முன்பதாக, ஒரு ஊடகத்துக்கு முன்பதாக வந்து நான் ஒரு முன்னாள் போராளி என்பதை தயக்கம் என்று சொல்ல தகுதியானவராகவும் அதே நேரம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவராகவும் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கே ஒரு தனி மனத்துணிவு அவசியமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு பெரிய சபாஷ் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. உங்களை பற்றி நான் ஒரு பெரிய நீண்ட விளக்கத்தினை கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. காரணம், நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய பயணம், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பணி இரண்டும் ஒரு சின்ன விடயத்துக்குள்ளே அடக்கிவிடக்கூடிய ஒன்று அல்ல. ஆகையினாலே அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவது மட்டுமல்ல, பெரிய வணக்கங்களையும் நிகழ்ச்சியின் சார்பாக சொல்லிக் கொள்கிறோம். காரணம், நீங்கள் செய்கிற பணி மிக மிக மகத்தானது. உங்களை பற்றி நாங்கள் நிறையவே அறிந்திருக்கிறோம். நேயர்களுக்காக நீங்கள் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்னத்தையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது பற்றி சொல்லிவிடுங்கள். ஐபிசி தமிழுக்கு வணக்கம். நான் செல்வ வாக்கியம் பண்ணை என்ற ஒரு பண்ணையை உருவாக்கி, ஒரு மாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட பண்ணை இன்று 19 மாடுகளுடன் இலங்கையில் சிறந்த பண்ணையில் ஒரு பண்ணையாக கருதக்கூடிய அளவில் வளர்த்தெடுத்திருக்கிறேன். ஏறக்குறைய 3000 பேருக்கு மேல் பயிற்சி வழங்கியிருக்கிறேன். பட்ட பின்படிப்புக்கு எனது பண்ணை பயன்படுத்தப்பட்டிருக்கு. காப்போதா உயர்தர மாணவர்களுக்கு எனது பண்ணையில் செயல்முறை பரீட்சை நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இயற்கையுடன் வாழ்ந்த நாங்கள் இயற்கையை விட்டு கிருமிநாசினியுடன் இணைந்து வாழ வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. அதிலிருந்து விடுபடுவதற்காக எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். செயல்பாடு என்பது அனைவரிடமும் அரிதாக இருக்கிற காரணத்தினால் இயற்கை வழி இயக்கம் என்ற ஒன்றை உருவாக்கி அதனுடன் நாங்களும் இணைந்து கைகோர்த்திருக்கிறோம். அந்த கைகோர்ப்பின் விளைவாக இந்த இயற்கையான கிருமிநாசினிகள், உள்ளீடுகள், நடனம்மா, என்னுடைய மாட்டின் பெயரு நடனம்மா இயற்கை வழி உள்ளீடுகள் உற்பத்தி மையம் என்ற ஒன்றை ஆரம்பித்து வெற்றிகரமாக அதை நடத்தி வருகிறேன். என்னை பொறுத்தவரையில் அது விற்பனைக்குரிய ஒரு விடயம் அல்ல. கழிவுப் பொருட்களிலிருந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கிருமிநாசினிகளை உற்பத்தி செய்ய முடியும். எங்கள் முன்னோர்கள் இயற்கையாகவே வாழ்ந்தார்கள், இயற்கையை நேசித்தார்கள், இயற்கைக்காகவே மடிந்தார்கள். ஆகவே அந்த இயற்கையை இப்போ உலகம் விரும்புகிறது. நாங்கள் தூரத்தில் நிற்கின்றோம். அந்த இயற்கையுடன் நாங்கள் நெருங்கி போக வேண்டும் என்ற அவாவின் பேரில் நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இணைந்து இப்போ ஒரு ஆலமரமாக இயற்கை வழி இயக்கம் வளர்ந்திருக்கிறது. இந்த இயற்கை வழி இயக்கத்தின் உறுப்பினர் என்ற வகையில்
பெருமைப்படும் அதேவேளை மாற்றத்துக்காக துடிக்கும் அனைவரிடமும் நாங்கள் கைகோர்க்க விரும்புகிறோம். அதேவேளை இயற்கை வழி இயக்கம் என்பது அனைவரிடமும் அனைவருக்குரிய இயக்கம். அது எல்லோருக்குமாக இயற்கையுடன் இணைவதற்கு அனைவரையும் இச்சந்தர்ப்பத்தில் அழைப்பு விடுக்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த நேர்காணலுக்காக நாங்கள் தயார்படுத்துகிற போது நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. நான் உங்களை ஒரு பேராச்சரியமாக பார்த்தேன். காரணம், இப்படியான மனிதர்களை பார்ப்பது மிக கடினமான ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில். நீங்க எந்த அளவுக்கு எனக்கு பேராச்சரியமாக தெரிந்தீர்கள், ஏன் தெரிந்தீர்கள் என்றால் அந்த அளவுக்கு உங்களிடத்துல விஷயங்கள் இருந்தது, இளம் தலைமுறையாக்கி நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு. ஐயா சொல்லுங்கள், எப்படி யாருமே இந்த இயற்கையை இப்போது நம்புவதில்லை. ஒரு காலத்தில் எங்களுடைய ஆதாரமே இந்த இயற்கை தான், ஆனால் இப்போது யாருமே இந்த இயற்கையினை நம்புவதில்லை. நீங்கள் அப்படி தடுப்பில இருந்து வெளியில வந்த உடனேயே எந்த நம்பிக்கையில இந்த இயற்கை மீது நீங்கள் நம்பிக்கையை வைத்து இப்ப அந்த இயற்கையை வைத்துக் கொண்டு என்னென்னலாம் கொடுத்திருக்கிறீர்கள்? நான் என்ன கேட்கிறேன் என்றால், எங்களுடைய சூழலிலே என்னென்ன வளங்கள் இருக்கிறது ஐயா, அந்த வளங்களை கொண்டு என்னென்னலாம் நாங்கள் செய்ய முடியும்? நான் தடுப்பிலிருந்து வெளியில் வந்தபோது ஒரு விவசாயியாகவே முதலில் செயற்பட்டேன். விவசாயம் தோல்வியடைய எங்கட வீட்டு தேவைக்காக, எங்கட பால் உற்பத்திக்காக வேண்டிய ஒரு பெரியம்மா ஒரு மாடு என்னை உட்கொள்மின் கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. அந்த ஒரு மாட்டிலிருந்து என்னுடைய 19 மாடுகள் உருவாகி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த மாடுதான் என்னை உலகுக்கு அறிமுகம் செய்த மாடு. அந்த மாட்டின் பெயரால் வெகு விரைவில் எனது பண்ணையில் பெரியம்மா கால்நடை பூங்கா என்றதை துறக்கிறதுக்கு ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். அதன் நோக்கம், இயற்கையாக எங்களை சுற்றி இருக்கும் 30க்கு மேற்பட்ட மூலிகைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த மூலிகைகளையும் சாமை, குரக்கன், வரகு, திணை போன்றவற்றையும் எமது பண்ணையில் உற்பத்தி செய்து மண்பானைகளில், மண் சட்டிகளில் அவற்றை சமைத்து உண்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை நான் உருவாக்க இருக்கின்றேன். அடிப்படை நோக்கம் என்னவெனில், எம்மில் பலருக்கு, எமது சமுதாயத்திற்கு வரகு, சாமை, குரக்கன், திணை என்பதை காட்சி பொருளாக கூட காண்பதற்கு அரிது. ஆகவே இது ஒரு களம் அமைத்து கொடுப்பதற்காக நான் எண்ணியிருக்கிறேன். அதேவேளை இதை பயன்படுத்த விரும்புவர்கள் யாராக இருந்தாலும் எமது பண்ணையில் விண்ணப்பத்தை பெற்று குடும்பம் ரீதியாக வந்து அங்கிருக்கிற பொருட்களை பெற்று அங்கேயே சமைத்து சாப்பிட வேண்டும். அது இயற்கையாகவே இருக்கக்கூடிய உணவுகளை ஏறக்குறைய 30 வகையான இலகுலைகளை எனது பண்ணையில் உருவாக்கி இருக்கிறேன். இந்த 30 வகையான இலைகுலைகளையும் சாமை, வரகு, குரக்கன், திணை இவைகளையும் நீங்கள் அங்கேயே சமைத்து அங்கேயே உண்டு அதற்கான அறவீடு எதுவும் நான் செய்ய போறதில்லை. ஒரு உண்டியல் நான் வைக்க இருக்கின்றேன். அந்த உண்டியலில் நீங்கள் எவ்வளவு காசு என்றாலும் போட்டுட்டு போகலாம். அதுக்கு நான் விலை பேசவில்லை. ஆகவே இது என் காலத்தின் கடமையாக கருதி இயற்கையை அனைவரும் நேசிக்க வேணும், இயற்கை என்ன முன்னோர்கள் சாப்பிட்ட இயற்கை உணவை மீண்டும் நாங்கள் அருந்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு சிறு விடயமாக செய்வதற்கு ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கின்றேன். வெகு விரைவில் எதிர்வரும் சித்ரா பௌர்ணமி அன்று இதை துறப்பதற்கு எண்ணியிருக்கிறேன். அதேவேளை கணவன் மனைவி பிள்ளைகளாக தனிநபராக அங்கு சமூகம் அளிக்க முடியாது. குடும்பமாகத்தான் சமூகம் அளிக்க வேண்டும். குடும்பமாகவே அங்கே வந்து சமைத்து அனைவருக்கும் சாப்பிட வேண்டும். அங்கு வரும்பொழுது கட்டுப்பாடுகள் நிறைய கையாளப்படும். பிஸ்கட்டோ சோடாவோ உள்ளுக்கு எடுக்கப்பட மாட்டாது. வெத்திரபாக்கு புயலை பாவிப்பவர்கள் உள்ளுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே இந்த கட்டுப்பாடுக்கு அமைவானவர்கள் என்னிடம் விண்ணப்பித்து யாழ்ப்பாணத்தில் ஓரிடமும் வன்னியில் ஓரிடமும் இந்த விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் ஒன்றை நிறுவ இருக்கிறேன். அந்த அடிப்படையில் அதை பெற்றுக்கொண்டு விரும்புவர்கள் மட்டும், இந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும் அங்கு தரிசித்து இந்த இயற்கை உணவை உண்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க எண்ணியிருக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இது சிறுவிடையும் கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு செயலை செய்வதற்கான சிறிய விதையினை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். அதே நேரம் என்னிடத்துல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நல்ல செயலுக்கு பின்னால் நல்ல நோக்கம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த செயல் வெற்றி அடையும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய மாட்டை சிலாகித்து சொல்லுகிற போதே எனக்கு அதை உணரக்கூடியதாக இருந்தது. கண்களிலே நீர் ததும்ப மிகவும் நெகிழ்ந்து நன்றியோடு அந்த மாட்டுக்கு நன்றி சொல்லுகிறீர்கள். ஒன்றோடு ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 14 மாடுகளாக இப்போது ஆகி இருக்கிறது. இந்த வாழ்க்கையை உங்களுக்கு
நிகழ்ச்சிக்கு முன்பதாக என்னை இருத்தி இருக்கிறது அந்த மாடுதான் என்று நன்றியோடு நீங்கள் நெகிழ்ந்து சொல்லுகிற போதே என்னாலே அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகையினால நிச்சயமாக உங்களுடைய செயல் வெற்றி பெறும். அதற்கு எங்களுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே இருக்கும். எங்களுடைய ஒரு ஊடகமாக முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குவோம். இப்படி இருக்க நீங்கள் நிறையவே எப்படி ஒரு நல்ல உணவை பெற்றுக்கொள்வதற்கு இப்போதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ அதனுடைய பின்புலத்தில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் ஐயா, எந்த உணவை வாய்க்கிட்ட கொண்டு போனாலும் பயமா இருக்கு. பிள்ளைகளுக்கு ஒரு உணவை கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா முதல்ல அதுல என்ன மருந்து இருக்கோ அவ்வளவுத்தையும் கழுவி போட்டுத்தான் அதை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனா நீங்க ஒரு புதிய முறை கிடையாது, அது பழைய முறை, மறுபடியும் அதை எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறீர்கள். கிருமி நாசினிகளை, இயற்கையான சேதன கிருமி நாசினிகளை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த கிருமி நாசினிகளினுடைய தயாரிப்பு பற்றி சொல்லுங்க. இந்த கிருமிநாசினிகள் எல்லாம் எங்கள் முன்னோர்கள் பயன்படுத்தியவை, பரவலாக எல்லா இடமும் இது இருக்கின்றது. இதை நம்மவர்கள் எடுத்து பாவிப்பதற்கு முன்வருவதில்லை. உதாரணமாக சொல்ல போனால், மாட்டு சலமடித்து செய்யப்பட்ட கத்திரிக்காயை எங்கள் கிராமத்தில் இருக்கும் வசதியானவர்கள், கல்வி கற்றவர்கள், பல வெளிநாட்டுக்கு பறந்து வந்தவர்கள் வேண்டி சாப்பிடுறதற்கு தயங்குகிறார்கள். காரணம் என்னென்றால் சலம். ஆனால் கண்காணாத இடத்தில் செய்யப்பட்ட நஞ்சை அடித்த மரக்கரையை தாராளமாக வேண்டி உண்கிறார்கள். ஆகவே இதிலே மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும். இந்த மாற்றம்தான் எங்களுக்கு இன்றைய அவசியம். அந்த மாற்றத்துக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த மாற்றம் வெகு விரைவிலே உருவாக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்படி இருக்க இந்த யாருமே நம்பாத ஒரு விஷயத்தை மறுபடியும் நீங்கள் அமுல்படுத்த முனைகிற போது அதை சரியான முறையிலே நீங்கள் மற்றவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இல்லையா? சரியான முறையிலே மக்களிடத்திலே அந்த சந்தைப்படுத்தல் கூட இல்லை. இதுதான் நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டீர்களே, இது நான் என்னுடைய சுயலாபத்துக்காக நான் இதை செய்யவில்லை அப்படி என்று சொல்லி. ஆனாலும் மக்களிடத்திலே இது சரியாக போய் சேர வேண்டும். நிறைய விஷயம் செய்கிறீர்கள். கால்நடைகளுக்கென்று பூங்கா அமைக்கிறீர்கள், இயற்கையான கிருமிநாசினிகளை அறிமுகப்படுத்துகிறீர்கள், மூலிகைகளை உருவாக்குகிறீர்கள். இப்படியான விஷயங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் என்ன உபாயத்தின் மூலமாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள்? இயற்கை எனது நண்பன் என்ற அடிப்படையில் நான் இவற்றை எமது சமூகத்தில் இருந்து நல்லவர்கள் வல்லவர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டவைதான் இவைகள். எமது காலத்தின் தேவை கருதி தேடி தேடி எடுத்தவைகள்தான் இவைகள். இவை எமது முன்னோர்கள் உண்டு வந்த உணவுகளைத்தான் நாங்கள் மீண்டும் அறிமுகம் செய்ய இருக்கிறோம். புதிய விடயம் ஒன்று நான் செய்ய வரவில்லை. உதாரணத்துக்கு அசோலா பாசி என்று சொல்லப்படுறது சீனாவில் ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இயற்கை விவசாயத்துக்கு அசோலா பாசி முக்கியமானது. அதே போன்று இயற்கை விவசாயத்துக்கு கால்நடை முக்கியமானது. இரண்டும் இருந்தால் இயற்கை விவசாயம் சிறப்பாக செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக செயற்பட முடியும் முயற்சிகள் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை விவசாயம் பல இடங்களில் பலதரப்பட்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒன்று சேர்க்கும் பணிதான் நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம். சில பின்னடைவுகள் எங்களுக்கு ஏற்படலாம், அது தோல்வி அல்ல. நாங்கள் பின்னடைவுகளை சந்தித்தவர்கள். பின்னடைவுகள் தோல்வி அல்ல. ஆகவே நிச்சயமாக நாங்கள் இதில் வெற்றி அடைந்தே தீருவோம். நிச்சயமாக கொஞ்சம் காலம் எடுக்கலாம், ஆனால் நிச்சயமாக அந்த வெற்றி என்பது சாத்தியப்படும். அதற்கு செய்ய வேண்டியது ஒன்றுதான். சரியாக எங்களுடைய விடயத்தை, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை நாங்கள் முன்னிறுத்தி விட்டோமாக இருந்தால் அது வெற்றிதான். ஆரம்பத்தில் நீங்கள் என்னோடு பேசுகிற போது சொல்லியிருந்தீர்கள் நிறைய கிருமிநாசினிகள் பெற்ற வேப்பம் விதையில இருந்த கிருமிநாசினி, அதே மாதிரி கோமாதாவினுடைய சலத்தில் இருந்து எடுக்கிற அந்த கிருமிநாசினி, அதே போல வேறு என்ன கிருமிநாசினிகள் இருக்கிறது? உதாரணத்துக்கு சொல்ல போனா பழஞ்சோரை கூட நாங்கள் கிருமிநாசினியாக பயன்படுத்தலாம். நொச்சியில பயன்படுத்தலாம், வேப்பமில பயன்படுத்தலாம், பொயிலை காம்பு கரசலை தண்டு புழுவுக்கு பயன்படுத்தலாம், மாட்டுச்சலம் பயன்படுத்தலாம், அசோலா பாசு, ஏறக்குறைய 60 வகையான கிருமிநாசினிகள் செய்யக்கூடிய ஏக நிலை எமது சுற்றாடல்ல இருக்கு. உதாரணமாக சொல்வார்கள், முன்னோர்கள் சொல்வார்கள், ஆடு நடந்து போகைக்கு கடிக்காமல் போற இலைகள் அத்தனையும் இயற்கை கிருமிநாசினியாக பயன்படுத்த வல்லவை என்று முன்னோர்கள் சொல்வார்கள். ஆகவே அவைகள் அனைத்தும் கிருமிநாசினிகளாக, இயற்கையான எங்களுடைய மரக்கறிகளுக்கு இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய கிருமிநாசினிகளாகவே செயற்பட வல்லவை. அதை நாங்கள் இனங்கண்டு அதை சரியான முறையில் புடம் போட்டு அதை நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய காலத்தின் கட்டாய வழி.
நிச்சயமாக. இப்படி இருக்க வெளியில இருந்து நீங்கள் உங்களிடத்திலே நீங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் அரும்பெரும் பொக்கிஷம். ஒரு 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 இளம் தலைமுறைக்கு அல்லது சின்னவர்களுக்கு வளரும் தலைமுறைக்கு உட்கார்ந்து கேட்பதற்கு நிறைய விஷயங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. உங்களை நேர்காண்பது என்று சொல்லிச்சுனால் இந்த 25 நிமிடங்கள் போதாது என்று சொல்லித்தான் நாங்கள் சொல்லுவோம். அப்படி இருக்க வெளியில இருந்து உங்களுக்கு வருகிற அங்கீகாரங்கள் ஒரு ஊடகமாக இருக்கலாம், ஏனைய வெளித்தளங்கள்ல இருந்து உங்களுக்கு என்ன அங்கீகாரம்? ஒரு பெரிய சேவையை செய்கிறீர்கள், பெரிய விஷயத்தை செய்கிறீர்கள், உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? என்னை பொறுத்தவரை நான் யாரிடமிருந்து எதுவித உதவியையும் எதிர்பார்க்கவில்லை. என்ற உழைப்பை தான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த நேரமும் தயாராக இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை எனக்கு இது மறுபுறப்பு. ஆகவே நான் இதில் யாரிடமிருந்து எந்த உதவியை நான் எதிர்பார்க்கவில்லை. நான் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த இயற்கை விவசாயம், சிறப்பான மாட்டுப்பண்ணை, நிறைய ஆட்கள் உருவாக்க வேண்டும், நிறைய பேர் செய்ய வேண்டும், அதில் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இதில் உழைத்து வாழ வேண்டும் என்ற நிலை எனக்கு இல்லை. ஆனாலும் கூட இதை ஒரு தொழில்துறையாக நீங்கள் இப்பொழுது நிறுவி இருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் நல்ல உதாரணம். இந்த மாதிரியாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நாங்கள் ஒரு புதிய தொழில்துறையை உருவாக்கலாம் என்கிற தொழில் முயற்சியாளர்களுக்கு நீங்கள் நல்ல உதாரணமும் கூட. அதே நேரம் உங்களை பற்றி சொல்வதாக இருந்தால் நான் தான் நிறைய சொல்ல வேண்டும் போல இருக்கிறது. காரணம் நீங்கள் அதை பெரிதாக விரும்பவில்லை. நீங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்லுகிறீர்கள், பட்டதாரி மாணவர்கள் மத்தியிலே உரையாடுகிறீர்கள், அவர்களுக்கு இந்த இயற்கை விவசாயம் தொடர்பான விளக்கங்களை கொடுக்கிறீர்கள். அதே நேரம் மாணவர்கள் உங்களுடைய பண்ணையிலே வந்து கற்கிறார்கள் இல்லையா, அந்த கல்வித்துறை தொடர்பாகவும் இந்த இயற்கை விவசாயத்தை நீங்கள் நுழைத்திருக்கிறீர்கள். அந்த விடயம் பற்றி சொல்லுங்கள். இயற்கை விவசாயம் கல்வி என்பது நாங்கள் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறோம். கால்நடை துறையிலே பாடசாலை மாணவர்களுக்கு கற்பித்தல் நடவடிக்கை ஒன்று நமது பண்ணையில் மேற்கொள்ளப்படுகிறது. என்ற பண்ணையை தரிசிக்க விரும்புவர்கள் என்னுடைய தொலைத்தொடர்பு இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நேர காலத்துடன் பதிவு செய்தால் என்ற பண்ணையை யாரும் தரிசிக்க முடியும். இதற்கு தடை கிடையாது. ஆகவே விரும்புபவர்கள் என்னுடைய பண்ணைக்கு தரிசிக்கலாம். அதேவேளை கட்டுப்பாடுகள் சிலது இருக்கு, அந்த கட்டுப்பாடுக்கு அமைவாக செயற்பட வேண்டும் என்பதுதான் இந்த பணிவான வேண்டுகோள். நிச்சயமாக ஐயா. இப்படி இருக்கிற நேரத்தில் நம்முடைய சமூகத்துக்கு ஏன் இந்த இயற்கை விவசாயம் தேவை என்கிற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? காரணம் மற்றவர்களுக்கு எல்லாம் இப்போது இருக்கிறவர்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் என்பார்கள், இந்த துரித உணவு கலாச்சாரம் அது மிக மிக இலகுவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள், எதற்காக நமக்கு இயற்கை வேளாண்மை உணவுகள் அவசியம்? சுருக்கமாக சொல்லப்போனா எமது சமுதாயம் இன்று கல்விக்காக மாணவிகளை பொறுத்தவரையில் 5:30 காலையில் 5:30 வலிக்கிறார்கள். டியூஷன் என்று போய் டியூஷன் முடிய பாடசாலைக்கு போய் பாடசாலையில பின்னிருந்தான் வீட்டில் சாப்பாடு சாப்பிடுறார்கள். மிகுதி நேரம் எல்லாம் அவர்கள் சாப்பிடுவது மனுஷன் ரோலும் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஆரோக்கியமான சமூகமாக உருவாக வேண்டியவை எங்களுக்கு எதிர்கால சந்ததி ஒன்று நோய் சந்ததியாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். முன்னர் சொல்வார்கள் பிள்ளைகள் தாய் தகப்பனை பார்க்கிறது. இப்ப கண் முன்னே பெற்றார் பிள்ளைகளுக்கு வரும் வருத்தங்களை பார்க்கிறார்கள். இது செயற்கையின் பலனாக எங்களுக்கு கிடைச்ச பரிசது. ஆகவே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இன்று வரை ஏற்பட்ட நோய்கள் ஏற்பட்டவையாகவே இருக்கட்டும். இன்றிலிருந்து நாங்கள் இயற்கை உணவுகளை உண்பதற்காக தயார்படுத்த வேண்டும் எங்களை. அதேவேளை இயற்கையாக நாங்கள் வீட்டு தோட்டங்களை செய்வதற்கு முன்வர வேண்டும். ஒரு பண்டிதர் ஐயா எனக்கு சொன்னார், ஒரு மரக்கரையில் 2 மரக்கறி 2 பேக்கில் 2 விதை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் போடுவோமாக இருந்தால் 10 வகையான மரக்கறி, 20 கண்டுகள் ஒரு மாதம், 12 மாதங்களில் நாங்கள் போடுவோமாக இருந்தால் சுழற்சி முறையில் எங்களுக்கான மரக்கறியை நாங்கள் வீட்டிலே பெற்றுக்கொள்ளலாம். கடினமான விடயம் அல்ல. என்னை பொறுத்தவரையில் நான் பெருமைப்பட வேண்டிய விடயம், முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் இயற்கை விவசாயம் செய்து வேலைப்படங்களுக்கு மத்தியில் இயற்கை விவசாயம் செய்து தனது உணவை பூர்த்தி செய்கிறது, ஒரு பகுதியை பூர்த்தி செய்கிறார். ஆகவே அவரை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாராட்டாமல் இருந்துவிட முடியாது. ஒரு அரசாங்க அதிபர் இந்த இயற்கை விவசாயத்தின் மீது நாட்டம் கொண்டமையால் இதை செய்கிறது அவவுக்காக நாங்கள் மற்றவர்களும் அவ்வொன்று செய்ய வேண்டும் என்றது என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக இந்த துறை சார்ந்து இந்த விடயம் சார்ந்து உங்களிடத்துல இருக்கக்கூடிய இலக்கு என்ன? எண்ணத்தை அடைவதற்காக இப்படி ஒரு பிரயத்தனத்திலே இப்படி ஒரு புதிய முயற்சியில நீங்கள் இறங்கி இருக்கிறீர்கள். இது புதிய முயற்சி அல்ல, ஏற்கனவே இருந்த முயற்சியை புடம்போட்டு செயற்படுத்துவதற்கு இயற்கை வழி இயக்கம் என்பது முன் வந்திருக்கிறது. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்கள் இதிலிருந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். துறை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு துறையிலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த வகையில் நானும் ஒருவர். முடியுமானவரை முயற்சிப்போம் என்றதுதான் என்னை பொறுத்தவரை. முயற்சிகள் தோல்வியடையலாம், அதற்காக முயற்சிக்காமல் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய மந்திரம். தாரக மந்திரமாக கொண்டு நான் அதை செயற்படுத்தி வருகிறேன். நிச்சயமாக இயக்க வழி இயக்கம் வெற்றி காணும் என்பது என்னுடைய கனவு. நிச்சயமாக அது அந்த கனவிலே மாற்று கருத்தே கிடையாது. அது நிஜத்திலே நாங்கள் கண்கூடாக பார்க்க போகிற ஒரு தரிசனமும் கூட. இயற்கையாகவே வாழ்ந்தவர்கள், இந்த இயற்கையின் மீது விடாப்பிடியான பற்று வைத்திருக்கிறவர்கள், நிறையவே நெஞ்சுரம் இருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நான் கேட்டறிந்திருக்கிறேன். நேரடியாக இன்றைக்கு அப்படிப்பட்ட நெஞ்சுரம் படைத்த ஒருவரை உட்கார வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு இளம் தலைமுறையாக எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியமும் கூட. மிக்க நன்றி. எங்களுடைய அழைப்பை மதித்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்திலே வந்து உட்கார்ந்து பேசியதற்கு. உங்களிடத்திலே இருந்து நிறைய கேட்கவும் நிறைய கற்றுக்கொள்ளவும் நிறையவே இருக்கிறது. மிக்க நன்றிகளும் பிரார்த்தனைகளும் ஐயா, உங்களுடைய இந்த முயற்சி நல்லபடியாக வெற்றி பயப்பதற்கு. என்னை வெளியில் கொண்டு இயற்கை வழி இயக்கத்தின் உழைப்புக்கு உத்வேகம் தருவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஐபிசி தமிழ் நிறுவனத்தினருக்கும், இதை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பார்த்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். நானே ஆசுவாசப்பட்டு பெருமூச்சு விட்டுக் கொள்ளுகிறேன். காரணம், கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. நம்முடைய சமூகம் சார்ந்து பாருங்கள், எவ்வளவு பெரிய வேலையை செய்ய துணிந்திருக்கிறார். நம்முடைய சமூகத்தை மீளவும் கட்டுகிற ஒரு நிலையை அவர் உருவாக்க முனைகிறார். நாங்கள் ஏற்கனவே நிறைய பேரை இழந்து விட்டோம். நோயினாலேயும் இன்னும் பல பேரை இழக்க வேண்டுமா என்ன? மறுபடியும் நம்முடைய சமூகத்தை கட்டுவதற்கு இந்த இயற்கை விவசாயம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. தாயகத்திலே மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கூட மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அவரை இனி வருகிற காலத்திலே ஐபிசி தமிழ் ஊடகமாக இது எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சமூக பொறுப்பு. எவ்வளவு தூரம் நமக்கு தேவையானவைகளை அவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் முடியுமோ அதை இனி வருகிற காலத்திலேயும் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்போம். ஒரு திருப்திகரமான நிறைவான உரையாடல் பார்த்திருக்கிறோம். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த எல்லோருக்கும் நன்றிகள். இன்னொரு விருந்தினர் பக்கத்திலே சந்திக்கலாம்.